சென்னை அண்ணா நகர், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவில் பைக் ரேஸில் ஈடுபட்ட 9 இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான விவரங்கள் என்ன? வார விடுமுறை தினங்கள்ல இரவு நேரங்கள்ல பைக் ரேஸில் ஈடுபட்டதாக 9 வாலிபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பா இந்த பைக் ரேஸ் ஈடுபடும் போது இன்ஸ்டாகிராமில் லைவ் டெலிகாஸ்ட் செய்து பந்தயம் வைத்து இவர்கள் இந்த பைக் ரேஸில் ஈடுபட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. 9 இளைஞர்களை கைது செய்ததோடு 9 பைக்குகளையும் இவர்கள் பறிமுதல் செய்திருக்காங்க. மேலும் சிலரை தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்ஸ்டாகிராம் வலைப்பக்கத்தில் லைவ் ஒன்றை தொடங்கி போட்டி தொடங்கும் நேரம் மற்றும் பங்கேற்கும் வாகனத்தின் வகை உள்ளிட்டதை தெரிவித்து பந்தய தொகையை நிர்ணயித்து இவர்கள் இது போன்ற பைக் ரேஸில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா அடையாறு, கோயம்பேடு, அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இவர்கள் இரவு நேரங்களில் பைக் ரேஸில் ஈடுபட்டதாகவும் குழு போல செயல்பட்டு இவர்கள் இந்த போன்ற பைக் ரேஸில் ஈடுபட்டு வருவதும் விசாரணையில் தெரிய வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது முதலில் 2 நபர்கள் அம்பத்தூர் பகுதியை சேர்ந்த சஞ்சய் மற்றும் பிரதீப் ஆகிய 2 பேரை கைது செய்ததாகவும் அவர்கள் மூலமாக சதாம் என்ற ஒரு இளைஞரை கைது செய்து அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மேலும் 6 நபர்களை கைது செய்திருப்பதாகவும் 9 நபர்கள் கைது செய்யப்பட்டு 9 வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள், உயரக இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட 9 இருசக்கர வாகனங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 17ஆம் தேதியும் இதே நபர்கள் அண்ணா நகர் பகுதியில் 2வது அவனி பகுதியில் பைக் ரேஸ் ஈடுபட்டு அதனையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இவர்கள் பதிவேற்றிருப்பதும் அதில் கிடைக்கப்பட்ட வாகன பதிவனை கொண்டு இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அண்ணா நகர் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் பைக் ரேஸ் ஓட்டினால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் காவல்துறை சார்பாக எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். தொடர் விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருவதாக மேலும் சிலர் சிக்கக்கூடும் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.